Hello students, first midterm test question paper பார்க்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் உள்ளது பார்க்க போகிறோம். மார்க் வந்து 50 மார்க் வைக்கிறாங்க. இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். இதில் ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஸ்னானம்ஸுக்கு உள்ளது. அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வார்த்தைக்கு கரெக்டான சினானிம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிட்டோம்னா நமக்கு 10 மார்க் கிடைக்கும். என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் ரோமன் செக்ஷன் பி, read the following sets of poetic lines and answer any two of the following. poetic line கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் எழுதணும். இதில் 3 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதில் 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும். ஸோ 2 கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 மார்க் கிடச்சிடும். அடுத்த ரோமன் answer the following, filling the blanks with the suitable homophones. இதில் 4 கொஸ்டின் இருக்குது. கரெக்டான ஹோமோஃபோன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம்னா நம்மளுக்கு 4 மார்க் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் சி, எக்ஸ்பிளைன் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் லைன்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு கண்டென்ட். இதில் 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டின் எழுதணும். ஸோ 3 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோவிங், கொஸ்டின் ஆன்சர். இதில் 2 கொஸ்டின் எழுதணும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு. ஸோ 6 மார்க் நமக்கு கிடைச்சிடும். அடுத்து ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங், இதுவும் 3 மார்க் கொஸ்டின் ஒன்று எழுதணும். அடுத்து இந்த செக்ஷன் டி, ஆன்சர் த ஃபாலோவிங், 5 மார்க் கொஸ்டின். ஸோ 4 கொஸ்டின் எழுதணும். ஸோ நம்மளுக்கு 20 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரைட் சம்மரி ஆஃப் மேக் நோட் த ஃபாலோவிங் பேஜ். நோட் மேக்கிங் எழுத சொல்லியிருக்காங்க. இதுக்கு 5 மார்க்கு. இதில் உள்ள எல்லா கொஸ்டினையும் பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.